லவ்பேர்ட்ஸ் கூண்டுங்க, ஸ்டாண்டிங் டைப். டோட்டலாக தரையிலிருந்து மேலே வரைக்கும் 5 அடி ஹைட் இருக்கும். 2 பார்ட்டிஷனாக இருக்கும். 2 ட்ரே வந்துடும், 2 கேஜாக வந்துடும். 2க்கு 2ங்கிற மாதிரி. ஜிஏ மிஸ்ஸுங்க, துருப்பிடிக்காது. ஓகே, இது மினிமம் எத்தனை வருஷம் லைஃப் இருக்கும்னா? இது 15-20 வருஷம் வருங்க. என்னென்ன சைஸ்லேருந்து நம்ம தள்ளுவண்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்? இது வந்து 6க்கு 3 ஸ்டார்டிங்குங்க. 6க்கு 3, 7க்கு 3, 8க்கு 3. நம்ம எப்படி கேட்குறோமோ அது மாதிரி. ஆமாம், பிளைனாக கண்ணாடி மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டே 27,000 ரூபா வருது. 27. இதுலேயே சிங்கிள் அடுப்பு வந்துச்சுன்னா 29,000 ரூபா வரும். தள்ளு வண்டியிலே ஸ்டேன்லெஸ் ஸ்டீலுங்கண்ணா, சுத்தமான ஸ்டீலு. இப்போ ஆப் டோரில் இருக்குது, இல்லை வெயில் அடிக்குது, மழை வருது அப்படின்னா இதை இப்படி எடுத்துட்டோம்னா இது இங்கே அப்படியே நின்றுங்க. 4 அடி அகலத்துக்கு மேலே தார்பாய் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இதில் நம்ம அப்படியே நின்றுக்கலாம். 7க்கு 3, 7 அடி நீளம், 3 அடி அகலம். ட்ரே வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு வந்துருங்க, 2 பர்னர் வந்துடும், ஃபுல் கண்ணாடி செட்டப்பு இதோட எல்லாம் போட்டு வந்துருங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 38,000 ரூபா வருது. அதே மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இங்கே சீட்டாகவே கொடுத்துருவாங்க. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேண்ணா. ஓகேண்ணா. ஆனால் நம்ம ஸ்டார் ஃபேப்ரிகேஷன் வந்து கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல நான் லொக்கேட் ஆயிருக்கு? நம்மளது ஸ்டார்ஸ் ஃபேப்ரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடத்துலேருந்து ஆத்துப்பாலம் பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க, குறிச்சி குளம் கரெக்டாக பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய திருவள்ளுவர் சிலை லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேண்ணா, நம்ம எத்தனை வருஷமான அந்த ஃபீல்டில் இருக்கோம்? நீ என்னென்ன பண்ணி கொடுத்துட்ருக்கோண்ணா? இது நாம் வந்து 13 வருஷமாக இருக்குங்க இந்த ஃபீல்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தது கேஜுன்னு சொல்லி ஆரம்பித்தோம். பூனைக்கூண்டு, நாய்க்கூண்டு, லவ்பேர்ட்ஸ் கூண்டு, அந்த மாதிரி கூண்டுக்கு தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நாளடைவில் அப்புறம் வண்டி போட ஆரம்பித்தோம். அப்புறம் பெட்டி கடைங்க அப்படின்னு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாம். இன்றைக்கி வந்து ஆல் இன் ஒன்று எல்லாமே செஞ்சு தருவோம். ஓகே, நான் வீடியோக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமாண்ணா? பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கேஜ் பற்றி சொல்லிடுங்கண்ணா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து லவ்பேர்ட்ஸ் கூண்டுங்க, ஸ்டாண்டிங் டைப்பு. டோட்டலாக தரையிலிருந்து மேலே வரைக்கும் 5 அடி ஹைட் இருக்கும். 2 அடி அகலம், 2 அடி நீளம், 3 அடி ஹைட் இருக்கும். அதே மாதிரி ஊஞ்சல், ஏணி, ட்ரே எல்லாமே வந்துடுறதுல. இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 7,800 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே 2 பார்ட்டிஷனாக இருக்கும். 2 ட்ரே வந்துடும், 2 கேஜாக வந்துடும். 2க்கு 2ங்கிற மாதிரி. டோட்டல் ஹைட்டு இதுவும் அதே 5 அடி வந்துடுங்க. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 8,500 ரூபா. 2 அடி அகலம், 3 அடி நீளம், 3 அடி ஹைட்டு. ஓகே, சிங்கிள் காலனி நிறைய வச்சு வளர்த்தலான்னு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து வீட்டில் டேபிள் வச்சுக்கலாம், வால் மவுண்ட் மாதிரி பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாங்க. இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8,500 ரூபா. இப்போ கஸ்டமர் வந்து ஒரு கஸ்டமைஸ் சைஸ் கேட்குறாங்கன்னா அது பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே கஸ்டமைஸ் தாங்க. நம்ம கஸ்டமைஸ் வந்துச்சா வந்ததே. எல்லோரும் வந்து இருக்கிறது விற்பாங்க. நாம் வந்து கஸ்டமர் வந்து எப்படிலாம் கேட்குறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனால தான் இன்றைக்கி ஃபீல்டில் நிற்க முடியுதுங்க. ஓகேண்ணா, இது அதே சைஸ் தானே? இது கலர் வேரியேஷன் பண்ணுங்க. அது ப்ளூ கலரு, இது ரெட்டு கலரு. கலர் கஸ்டமைஸுங்க, என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த மாதிரி கலர் அடிச்சு கொடுத்துருவோம். ஸோ நானும் நிறைய இடத்துல வந்து கூண்டெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அந்த ஏணி வச்சது இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. இவ்வளோ ஹெவியாகவும் செஞ்சு தர மாட்டாங்க. இது பூரா எல்லாம் ஜிஏ மிஸ்ஸுங்க, துருப்பிடிக்காது. ஓகே, இது மினிமம் எத்தனை வருஷம் லைஃப் இருக்கும்னா? இது 15-20 வருஷம் வருங்க. துருப்பிடிக்காது. அதுக்கு மேலே நம்ம கலர் வேறு பண்ணியிருக்கிறோம், இன்னும் லைஃப் தாங்க. ஓகே, வேறு என்ன டைப் ஆஃப் கூண்டு இருக்குது நம்மள்ட்ட? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு கூண்டு இருக்குங்க, பூனை கூண்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பூனை கூண்டுங்க, ட்ரே போட்டதுங்க, ஸ்லாட்டட் ட்ரே, பிளாஸ்டிக் ஃபைபர் ட்ரே வந்துடும் இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்கு கீழே வந்து இருக்கும் ஃபுட்டு, தண்ணி இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்படி படிக்கட்டு மாதிரி வச்சுருக்கோம். இந்த படிக்கட்டு மேலே போய் படுத்துக்கும், பால்கனி மாதிரி செட்டப் இருக்குது. கீழே வந்து இந்த மண் இருக்குங்க, அந்த மண் வைக்கிறதுக்காக டப்பு வச்சுருக்குறோம். அது மோசன் போகிறதுன்னு சொன்னால் அதில் போய்க்கும். இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு நான் கொடுத்துட்ருக்கோம்? நம்ம இந்த கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா 9,500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ 9,500 ரூபாய்க்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சு கொடுத்துட்டு பயங்கரமாக இருக்குங்க. இது சில இந்த ட்ரே எடுத்து நம்ம கழுவிக்கலாங்க, கழுவிட்டு காய வச்சுட்டு மறுபடியும் உள்ள தூக்கி போட்டுக்கலாம். இது வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி. ஸோ நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறனால இவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்க முடியும். ஆமாம், நம்மளே ஓன் மேனுஃபேக்சர் தாங்க. பக்கத்தில் தெரியுறது நம்ம ஃபேக்ட்ரி தாங்க பின்னாடி. ஓகேண்ணா, இப்போ மினிமம் வந்து ஆர்டர் கொடுத்தா எத்தனை நாளில் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி? 3 நாளுங்க, 3 நாள் 4 நாளில் கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டாக் கேஜுங்க. இது ஸ்லாட்டட் ட்ரே போட்டது தாங்க. 3 அடி நீளம், 3 அடி அகலம், 3 அடி ஹைட்டு. இந்த ட்ரே வந்து நம்ம எடுத்துட்டு கழுவி போட்டுக்கலாம், அப்படியே வாட்டர் வாஷ் வச்சு பண்ணிக்கலாம். இதில் சின்ன நாய்க்கு வச்சுக்குவாங்க. 3 அடி அகலம், 3 அடி நீளம். இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 9,500 ரூபாங்க. அதுலேயே கலர் வேரியேஷன் இருக்குங்க. அதுலேயே எல்லோ இருக்குது, அதுலேயே எல்லோ இருக்குது, எல்லா கலரும் பெருசாக இருக்குது. இது சைஸ்னா? ஆமாம், இது வந்து பெரிய கூண்டுங்க. 4 அடி நீளம், 4 அடி அகலம், 4 அடி ஹைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு, ராட் வீலரு, இந்த கிரேடனு இந்த மாதிரி நல்லா ஹைட்டாக இருக்கிற நாய்க்காக வந்து இது வச்சுக்கிறாங்க. ஸோ இது ஃபுட்டு ட்ரே. இதுலேயே வந்து ஃபுட்டு டோர் தனியாக வந்துருங்க. நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி சாப்பாடெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் சாத்திக்கிற மாதிரிங்க. இது எவ்வளோண்ணா வருது? இது 14,500 ரூபா வருதுங்க. ஓகே, ஃபுல்லாக ஹெவி மெட்டீரியல். கொரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி வச்சு விடுவீங்க அதை? இப்போ ஆர்டர் கொடுத்தா
கொரியர்னா டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. எம்எஸ்எஸ் இருக்குது, கேபிஎன் இருக்குது, ரதிமீனா இருக்குது. ஓகே. அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம டிஸ்டன்ஸுக்கு பொறுத்த மாதிரி வாடகை வருங்க. அதை அவங்க பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. இதுண்ணா? இது அதே தாங்க, சேம் கலர் வேரியண்ட்டு. இது பிளாக்கு, அது ப்ளூ. ஓகே. இன்னும் என்னென்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர்லாம் நம்ம போட்டு கொடுத்துடலாங்க. இது பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் கூண்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இது மொத்தம் 4 பார்ட்டிஷன் இருக்குது. 2 ட்ரே வந்துடும். தனித்தனியாக இருக்கும் 4 பார்ட்டிஷன். 2க்கு 2 2க்கு 2ன்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். ப்ரீடிங் பர்பஸ்க்காக மட்டும் அந்த பேர்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து வளர்த்துறதுக்கு இதை வச்சுருப்பாங்க. ப்ரீடிங் பர்பஸ்க்கு மட்டும் இது. அதனால் இதில் வந்து ஏணி ஊஞ்சல்லாம் இருக்காது. பானை மட்டும் கட்டி ப்ரீடிங் பர்பஸ்க்காக இது. இப்போ இது வந்து க்ரீன் கலரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த ரெட் கலரில், ப்ளூ கலரில், அதே வேரியண்ட்டு தாங்க இது. 8500 2க்கு 2 2 பார்ட்டிஷனு, 2 ட்ரே வந்துடும். கீழே ஒன்று மேலே ஒன்று? ஆமாம், கீழே ஒன்று மேலே ஒன்று வந்துடும். இதில் ஏணி ஊஞ்சல் எல்லாம் வந்துடுங்க தனித்தனியாக. ஓகே. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சன்கண்ணூர், அலெக்சாண்டரு, காக்டெயிலு இந்த மாதிரி வச்சுக்குவாங்க. மேலே லவ் பேர்ட்ஸ் வச்சுக்குவாங்க. இல்லை மேலே அப்படி 2 பார்ட்டிஷன் 2 ஐட்டம் ஒரே இதில் வளர்ச்சி வைக்கலாம். இது நம்ம இந்த சிக்கன் ஸ்டால் வச்சுருக்காங்கல்லங்க, கோழி கடை வச்சுருக்கவங்களுக்கு வந்து கோழி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கோழி, ஆமாம், கடை நைட்டு வந்துட்டு லோடு இறக்கி வைப்பாங்க. அதுக்கு கூண்டு தேவை. அந்த கூண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி அகலம், 4 அடி நீளம், 4 பார்ட்டிஷனு. இதில் மொத்தம் 100 கோழி வச்சுக்கலாம் இந்த இதுலேயே. ஆமாம். இதெல்லாம் எவ்வளோண்ணா வருது? இது வந்து 14500 வருதுங்க. அதுலேயே வந்து சின்னதுங்க, 2 அடி அகலம், 3 அடி நீளம், 3 பார்ட்டிஷனு. இது 9500 வருதுங்க. ஓகேண்ணா. இது என்னண்ணா குட்டியாக இருக்குது? இது வந்து இந்த வீட்டில் கோழி வளர்த்தலான்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இடம் இருக்காது, ஸ்பேஸ் இருக்காது. ஆமாம். அதனால் அது இது 3 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி ஹைட்டுங்க. பூச்சி கீச்சி எதுவும் போகாது. மாடியில் வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி சின்ன கேஜுங்க இது. இது எவ்வளோ? கோழி வளர்த்துறதுங்க. இது 5200 வருதுங்க. அண்ணா இப்போ வேறு என்ன பார்க்க போகிறோம் நம்மள்ட்ட? அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டிங்க. ரகரகமாக நிறைய கலரில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அதை அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆமாம், கலராக வந்து நிறையா இருக்குங்க. அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர்லாம் நம்ம அடிச்சு கொடுக்குறோம். இதுலேயே சிங்கிள் கலரு, இதுலேயே டபுள் கலர், போஸ்ட்டுக்கு வந்து வேறு கலர் வரும். ஓகே. பாடிக்கு ஒரு கலர் வரும். அந்த மாதிரி செஞ்சு பண்ணிக்கலாம். இப்போ தள்ளுவண்டியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம எல்லாமே அந்த கூண்டுங்களை பார்த்தோம். ஸோ தள்ளுவண்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கடைக்கு எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம? ஆனால் நிறையா பேர் கேட்குறது அதுதாங்க. அதாவது சூப் வைக்கிறதுக்கு வண்டி வேணும், பானிபூரிக்கு வண்டி வேணும், சில்லி வறுக்கிறதுக்கு வண்டி வேணுங்கிறாங்க. நம்ம தொழில் தான் வந்து பல விதமாக பண்ணுறோமே ஒழிஞ்சு, வண்டி வந்து ஒரே வண்டி தாங்க. ஒரு வண்டி இருக்குன்னா அதில் வந்து சிங்கிள் அடுப்பு 2 அடுப்புன்னு சொல்லி வந்துடும். ஸோ கேஸ் ப்ரொவிஷன் அதிலே இருக்குது? ஆமாம், கேஸ் நம்ம சிலிண்டர் வீட்டில் மாட்டுற மாதிரி நம்ம வந்து ஃபுல் செட்டிங் பண்ணி கொடுத்துருவோங்க. பர்னர் வச்சு கொடுத்து முன்னாடி கண்ணாடி நேரில் வச்சு கொடுத்துருவோம். இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, சிலிண்டரில் ரெகுலேட்டர் கனெக்ஷன் கொடுத்தா சமைச்சிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த 2 கேப்பில் வந்து கண்ணாடி வருமா? ஆமாம், இது கிளாஸ் வந்துருங்க. அது நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம், எல்லாமே ஃபுல் செட்டப் நாம் கொடுத்துருவோம். அவங்க கொண்டு போகிறாங்க, சிலிண்டரை வந்து மாட்டுறாங்க, சமைக்கிறாங்க, வியாபாரம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இதுதான் இது. என்னென்ன சைஸ்லேருந்து நம்ம தள்ளுவண்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்? இது வந்து 6க்கு 3 ஸ்டார்டிங்க. 6க்கு 3, 7க்கு 3, 8க்கு 3, 9 எப்படி கேட்குறோமோ அது மாதிரி. ஆமாம். ஸோ இப்போ 6க்கு 3 3 சொன்னீங்களே, அதெல்லாம் வந்து எவ்வளோ வருது இன்னைக்கு? இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடுப்பே இல்லாமல் பிளெயினாக கண்ணாடி மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன் 27000 வருதுங்க. 27. இதுலேயே சிங்கிள் அடுப்பு வந்துச்சுன்னா 29000 வருங்க. இதுலேயே டபுள் அடுப்பு வருதுங்க, அது 32000 வருது. இது ஃபுல்லாக. ஸோ 2 ரூபா 3 ரூபா தான் வித்தியாசம். ஆமாம், இந்த பர்னர் காஸ்ட் மட்டும்தாங்க மாறும். புரியுது. வண்டிலாம் வந்து ஒரே வண்டி தான். அதே மாதிரி இதில் என்ன வேண்டாலும் வச்சுக்கலாங்க. டிஃபன் பண்ணிக்கலாம், மீன் வறுத்துக்கலாம், சூப் வச்சுக்கலாம். தள்ளுவண்டி கடையை பொறுத்தவரை ஸ்ட்ரீட் ஃபுட் எதுனாலும் போட்டுக்கலாம், எது வேண்டாலும் பண்ணிக்கலாங்க. அடுப்பு இருக்குது, அடுப்பில் எதெல்லாம் வேகுமோ அதை பூரா பண்ணிக்கலாங்க. அதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ் இருக்குங்க. கலரு டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. எல்லோ இருக்குது, க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது. அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ அதே மாதிரி சிங்கிள் கலரு, டபுள் கலரு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஸோ மேக்ஸிமம் நம்ம இங்கே கோயம்புத்தூர்லேருந்து எந்தெந்த ஊருக்குலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போகிறது சென்னை போகும். சென்னை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, அரக்கோணம், சோளிங்கர், திருவள்ளூர். இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகர்கோவில், மார்த்தாண்ட வரைக்கும் போகுதுங்க நம்ம வண்டி. டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுருவோம். ஓகே. டிரான்ஸ்போர்ட்டில் போகுதுன்னா இந்த மாதிரி சின்ன வண்டிக்கு வந்து 4000 ரூபாய்க்குள்ள ரேஞ்சில் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. கஸ்டமர்ஸ். ஆமாம், இதுலேயே நம்மள்ட்டே பெரிய வண்டி இருக்குதுங்க. 8 அடி நீள வண்டிலாம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் வண்டி போட்டு கொடுத்துருவோம். சென்னைக்கே 8500 வண்டி பிடிச்சி கொடுத்துருவோம். ஓகே. அவங்க லொக்கேஷன் டோர் டு டோர் அங்கே போய் இறங்கிருங்க. நம்ம இங்கே ஏற்றுறாங்க, அங்கே வந்து போய் இறக்கிடுவாங்க. ஓகே. நான் வேறு என்ன தள்ளுவண்டியில் நான் பண்ணி இதுக்கு அடுத்த சைஸ் இருக்குங்க. சைஸாக இருக்குது. இதுலேயே ஓப்பன் இருக்குது, க்ளோஸ் இருக்குது. இதெல்லாம் என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸுங்க. 7க்கு 3, 7 அடி நீளம், 3 அடி அகலம். ட்ரே வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு வந்துருங்க, 2 பர்னர் வந்துடும், ஃபுல் கண்ணாடி செட்டப்பு, இது எல்லாம் போட்டு வந்துருங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 38000 வருதுங்க. அதே மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இங்கே சீட்டாகவே கொடுத்துருவோங்க.
ஓகே. வினை ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு வருது. அதில் நம்ம கடை பேர்லாம் போட்டு இதில் ஒட்டிக்கலாங்க. பிரேம் அடிக்கணும், பிரேமில் ஒட்டணுங்கிற மாதிரிலாம் ரிஸ்க் இல்லை. ரொம்ப ஈஸியாக ஸோ ஒட்டிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நீங்களே வந்து தள்ளுவண்டியில் வச்சு கொடுத்துருவீங்க. நம்மளே வச்சு கொடுத்துருவோம். இதுலேயும் கலர் வேரியன்ட் இருக்குங்க. எல்லோ, க்ரீனு, பச்சை இந்த மாதிரி இருக்குது. இது என்னதுண்ணா இதெல்லாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஜாருக்குள்ளே வந்து பசங்க வந்து துணி வியாபாரம் பண்ணுவாங்கங்க. டிஷர்ட்டு, ஷர்ட்டு, பேண்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா. இது வந்து ஹேங்கிங் பண்ணிக்குவாங்க. இதில் ஹேங்கர் பண்ணுறது. அதுக்கும் தள்ளுவண்டி இருக்கா? அதுக்கு ஸ்டால் மாதிரிங்க. இது 2 அடி நீளம், இது 2 அடி அகலம், 4 அடி நீளம். ஆக்சுவலாக இதில் வந்து இதில் பூரா எல்லாம் ஷர்ட்டு, பேண்ட்டு எல்லாம் ஹேங்கிங் பண்ணிக்குவாங்க. ஹேங்கிங் பண்ணிவிட்டு அப்படியே பஜாருக்குள்ளே மூவபிளுங்க. அப்படியே தள்ளிக்கலாம். இங்கேருந்து கொஞ்சம் அப்படியே அங்கே போவாங்க. அங்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி. எவ்வளோண்ணா வருது? இது நிறைய வருதுங்க. எஸ்எஸ்ல இருக்குது, எம்எஸ்ல இருக்குது. இது 22,000 ரூபா வருதுங்க. அது வந்து 35,000 ரூபா வருது. அதில் ஏகப்பட்ட பெரிய 10 அடி நீளம் வருது. அதில் நிறைய ஷர்ட்டு தாங்க வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்குங்க. அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்டோரேஜ் நல்லா பெருசாக தான் இருக்க முடியும். ஆமாங்க. அது ஃபுல்லாக மேலே எப்படி பாக்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு 2.5 அடிக்கு 4 அடி நீளத்தில் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வந்துருங்க. ஓகே. எல்லாத்துலேயுமே. நெக்ஸ்ட்டுண்ணா இதுண்ணா? இது தள்ளுவண்டி தாங்க. இது பெரிய தள்ளுவண்டி. இது வந்து 8க்கு 3.5 சொல்கிறோம்லங்க. ஆமாண்ணா. 8க்கு 3.5 சைஸ் தள்ளுவண்டி இது. இதுலேயும் சேம் அதே தாங்க. 2 பர்னரு, கண்ணாடி எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஸ்டிக்கர் லைட்டிங்கு நான் தனியாக தான் சார்ஜ் பண்ணி வாங்கணும். நம்மளே அரேஞ்ச் பண்ணி தருவோம். இல்லை நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கிறதுனால பார்த்துக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டியிலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கண்ணா. சுத்தமான ஸ்டீலு. நாளைக்கு தண்ணிக்கு எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. துருப்பிடிக்குங்கிற கவலை இல்லை. இந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் ஆங்கிள் மட்டும்தான் இரும்பு. இந்த சேஸ்லேருந்து மேலே டாப் வரைக்குமே டோட்டலாகவே வந்து உங்களுக்கு எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதில் 2 பர்னர் வருது, சிங்கிள் பர்னர் வரும். பிளெயினாக கேட்பாங்க. பிளெயின் வண்டி பக்கத்தில் நிற்கிறது பிளெயின் வண்டி தான் அது. இது வந்து பிளெயினாக இருக்கும். நாங்கள் அடுப்பு வச்சுருக்கோம், எங்கள் அடுப்பு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் நம்ம வந்து அடுப்பு வைக்க மாட்டோம். இது அது எல்லாம் ஒரே சைஸ் தான். இப்போ இது பர்னர் வச்சு பார்த்தீங்கன்னா 52,000 ரூபா வருதுங்க. ஓகேண்ணா. இது பர்னர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 48,000 ரூபா வரும். ஓகேண்ணா. அடுத்து இது எஸ்எஸ்லேயே பெரிய சைஸ் வண்டி இருக்குங்க. இது வந்து 7 அடி நீளம், 3 அடி அகலங்க. இதுலேயும் சேம் அதே மாதிரி 2 பர்னரு, கிளாஸு எல்லாமே வந்துடும். ஸ்டிக்கரிங் ஒட்டிக்கிறதுக்கு ஃபுல்லாகவே எஸ்எஸ்லேயே சீட்டு கொடுத்துருக்கு. இது மாதிரி யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. 1 இன்ச்சு பைப்பில் வந்து பிரேம் மாதிரி போட்டு அந்த பிரேமில் தான் ப்ளக்ஸ் ஒட்டிக்குவாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எஸ்எஸ் ஸ்டீல்லே கொடுத்துட்டோம் நம்ம. இதுவுமே துரு பிடிக்காத அளவுக்கு. இதுலேயே அடுத்து பார்த்தீங்கன்னா பெருசு 8க்கு 3 இருக்குது. அங்கே இருக்குது. ஆமாம். இதெல்லாம் இந்த பிங்க் கலர் ரோஸ் கலர்லாம்ண்ணா? இது வந்துங்க அந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த 27,000 ரூபாய்க்கு பிளெயின் வண்டி பார்த்தோம் பார்த்தீங்களா? பிளெயின் வண்டி, சிங்கிள் பர்னர், டபுள் பர்னர்லாம். ஆமாம். அதுலேயே வந்து இது டபுள் பர்னருங்க. ஃபுல்லி க்ளோஸ்டு. 8 டோர் வந்துடும். ஃபுல்லி க்ளோஸ்டு. இது எவ்வளோண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா வருதுங்க. இப்படி 3 டோர் கீழே வந்துடுங்க, 3 டோர் சைடில் மேலே போயிடும். நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ஃபோல்டிங் டைப்பில் வரும். அதை வந்து டபுளாகவும் பிரிச்சுக்கலாம், மடக்கியும் வச்சுக்கலாங்க. இது இப்போ ஆஃப் டோரில் இருக்குது. இல்லை வெயில் அடிக்குது, மழை வருது அப்படின்னா இதை இப்படி எடுத்து விட்டோம்னா இது இங்கே அப்படியே நின்றுங்க. 4 அடி அகலத்துக்கு மேலே தார்பாய் தேவையில்லை. சூப்பர்ண்ணா. எதுவுமே தேவையில்லை. இதில் நம்ம அப்படியே நின்றுக்கலாம். பெரிய மழை வருதுன்னா 2 கஸ்டமர் கூட நம்ம கூட வந்து நின்றுக்கலாங்க, நனைய மாட்டாங்க. அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இது செட்டப்பில் வந்துருங்க. இதுலயே சைஸ் வரியா இருக்குங்க. 7க்கு 3லையும் ஃபுல் க்ளோஸ். ஸ்டார்டிங் சைஸ் என்ன இதுல? இந்த 6க்கு ஸ்டார்டிங். 6க்கு 3ங்கிறது வந்து ஸ்டார்டிங். ஓகே. இதுலயே அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7க்கு 3, 8க்கு 3 லைனா எல்லாமே இருக்குது வண்டி. இதுலயே எஸ்எஸ் இருக்குது. இப்போ அதே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் 6க்கு 3 வண்டியில வந்து இது 6க்கு 3ங்க. ஓகேண்ணா. இதுலயும் சேம் செட்டப் வந்துடும். 8 டோர் வந்துடும். ஃபுல்லா பக்காவா இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 76,000 ரூபா தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வண்டியே 76,000 ரூபா தான் நம்மள்ட்ட. ஸோ எப்படி நான் இவ்வளோ கம்மியாக எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க? அந்த கூண்டெல்லாம் நம்ம வந்து இது பக்கத்தில் தெரியுது நம்ம ஃபேக்ட்ரி தாங்க. ஓகே. நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. பெண்டிங்லேருந்து சீட்டு பெண்டிங், பைப் பெண்டிங் எல்லாமே நாமளே வச்சுருக்குறோம். அதனால எங்களுக்கு வெஹிக்கிள் எதையுமே எடுத்துகிட்டு போகணும், பஜாருக்கு கொண்டு போகணும், பெண்டு பண்ணுறவங்கள்ட்ட போய் பெண்டு பண்ணிட்டு வரணும், சீட்டு மடக்கிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. எங்கள்கிட்ட ரா மெட்டீரியல் வரும், நாங்கள் வண்டி ஆக்கிடுவோம். அது எல்லாமே செலவு காஸ்ட் வைஸ் வாடகை வந்து கம்மியாகுது. வண்டி வெஹிக்கிள் வாடகையே கிடையாது நம்மள்ட்ட. புரியுது. அந்த காசு பூரா அப்படியே கம்மியாயிருது. இதையே நான் வந்து போய் எல்லாம் வெளியே பண்ணிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை வண்டி மினிமம் இப்படி சாவி போட்டாங்கன்னா 400 ரூபா. 10 தடவை போயிட்டு வந்தேன்னா 4,000 ரூபா வச்சு அந்த 4,000 ரூபா இந்த வண்டியில் வச்சுருவோம். இப்போ அந்த 4,000 ரூபா மிச்சங்க நமக்கு. நம்ம செய்கிறது மட்டும் நம்ம லேபர் கிடைச்சா போதுங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேண்ணா.
இது அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே 7க்கு 3.5, 8க்கு 3.5, 9க்கு 4 அப்படின்னு 4 சைஸ் வண்டி இருக்குங்க. இதே 2 பர்னரோட வந்துடும், கண்ணாடிலாம் வந்துடும். இது 2 பர்னரோட எவ்வளோ வருது? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 84,000 ரூபா வருங்க. ஓகே. 84,000, 98, 1,10,000 இந்த மாதிரி ஃபுல்லாக அது ஸ்டேன்லெஸ் ஸ்டீலு. இதுலேயே இன்பிட்வீனா தோசைக்கல் வச்சு கேட்பாங்க. தோசைக்கல் வச்சு அதுவும் பண்ணி கொடுக்கலாம். தோசைக்கல் வச்சு வர வண்டி வருங்க. சிங்க்கு கேட்பாங்க, சிங்க் வச்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே பண்ணி கொடுத்துருவோங்க. சிங்க் வச்சு கேட்பாங்க, சிங்க் வச்சு கொடுத்துடலாம். தோசைக்கல் வச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பிரெயின் மாதிரி வச்சு கேட்பாங்க. சில்லி இந்த இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் விடுறாங்கல்ல, ஆமாண்ணா, அதுக்கு வர்றது ஸ்ப்ரிங் ரோல். ஆமாம், ஸ்ப்ரிங் ரோல் செய்யறதுக்கு நம்ம வந்து அதுலேயே டீப் பிரேயர் மாதிரி வச்சு கொடுத்துருவோம் பர்னர் செட்டப்லேயே. அது கஸ்டமைசேஷனுக்கு அது அமௌண்ட். ஆமாம், கரண்ட் தேவையில்லை. பர்னர்லேயே வந்து ஸ்ப்ரிங் ரோல் செய்கிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். டீப் பிரேயரு, சாக்லேட் மெல்ட்ரு, அது மாதிரி அவங்க என்னென்ன பிஸ்னஸுக்கு போகிறாங்களோ அது கேட்குறது இதே வண்டியிலே எல்லாம் ஐட்டம் மட்டும் மாறி மாறி செஞ்சு கொடுத்துருவோம். வண்டி ஒரே வண்டி தான். இது வந்து எந்த ஊருக்கு நான் டெலிவரி போகுது? இது இங்கே தாங்க, நம்ம கோயம்புத்தூர் துடியலூருக்கு தாங்க போகுது. ஓகேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படி தான் கஸ்டமைஸ் தாங்க. இந்த ஸ்டிக்கரிங்கு, லைட்டிங் எல்லாம் கஸ்டமர் கேட்டிருக்காங்க, நம்ம அது ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன வேலை நம்ம பார்த்துருக்கோம்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் வச்சுருக்காங்க, சிங்க் வச்சு கேட்டிருக்காங்க, சிங்க் வச்சுருக்கோம், 2 பர்னரு. மற்றபடி ரெகுலராக கண்ணாடி வந்துடும், லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். லைட்டு, ஸ்டிக்கரிங்கு இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டோரேஜில் வந்து எஸ்எஸ் பாக்ஸ் வந்துடுங்க. சாடி ஸ்டோரேஜ் எல்லாம் எம்எஸ் வைப்போம். இவர் கஸ்டமர் கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு அமௌண்ட் பரவாயில்ல பரவாயில்ல எஸ்எஸ்லேயே வச்சு கொடுத்துருங்கன்னாங்க. அதனால் ஸ்டோரேஜ் பாக்ஸும் எஸ்எஸ்லேயே வச்சுட்டோம். இது எத்தனை நாளில் நான் ஆர்டர் கொடுத்து செஞ்சு கொடுத்தீங்க கஸ்டமருக்கு? இது 4 நாள்ண்ணா. 4 நாளில் முடிச்சிட்டீங்க? 4 நாளில் முடிச்சு கொடுத்துருவோம். எப்படின்னா 4 நாள் இவ்வளோ பெரிய வண்டியை இவ்வளோ வேலை? நம்மள்ட்ட 12 பேர் இருக்காங்க. ஆள் அதுக்கு தனித்தனியாக சோர்ஸ் இருக்குது. ஒரு ஆள் 2 பேர் இருந்தால் தான் நோண்டிட்டு இருப்பாங்க 10 வாரம் 10 நாள் 15 நாள்னு சொல்லிட்டு. நம்மள்ட்ட 12 பேர் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தாங்கன்னா 3ஆவது நாளே முடிச்சிருவாங்க. அந்த 4ஆவது நாளுங்கிறது வந்து ஜஸ்ட் பாலிஷ் பண்ணி மற்ற வேலைகளை பார்த்து டெலிவரி கொடுக்க 3 நாளில் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 3 நாளில் முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து 4 அடி நீளம், 4 அடி அகலம், தரையிலேருந்து 7 அடி ஹைட்டு, 3 ஸ்லாப்பு, ஒரு ஆள் உள்ளே சேர் போட்டு ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். டாப்பு அதே மாதிரி உள்ளேருந்து க்ளோசிங் இருக்கும், மேலே ரூப்பிங் சீட் இருக்குங்க. டபுள் டாப் இது. இதனுடைய மொத்த விலையை பார்த்தீங்கன்னா 38,000 ரூபா தான். அடுத்துண்ணா ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி நீளம், 4 அடி அகலம், இது வந்து 45,000 ரூபா. சேம் செட்டப் எல்லாமே இருக்கும். இது வந்து அந்த 4க்கு 3லேயே வந்து கலருங்க, க்ரீன் கலரு, 28,000 ரூபா இருக்கும். இதுலேயும் கலர் என்ன வேணால் பண்ணிக்கலாம். கலர் என்ன கஸ்டமருக்கு கலர் இருக்கிறாங்க அதை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி நீளம், 5 அடி அகலம், உள்ள 3 ஸ்லாப்பு, 2 பேர் உள்ளே உட்காந்து வியாபாரம் பார்த்துக்கலாம். நல்ல ஸ்பேசஸாக இருக்கும். இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 68,000 ரூபா தான். ஓகேண்ணா. அதுண்ணா அது 4க்கு 5 சைஸ். இது சைஸ் தான் சேம் 4க்கு 5 சைஸ் தாங்க. அதே 4க்கு 4 பச்சை கலர் க்ரீனு. ஸோ எல்லாமே நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஃபேக்ட்ரி ஹோல்சேல் ப்ரைஸில் எல்லாமே பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து எங்களுக்கு என்ன தெரியுமா, ஆள் வச்சுருக்கோமா, ஆளுக்கு கூலி கொடுக்குறோம், நமக்கு ஒரு கூலி எடுக்கும். ஒரு பொருள் விற்று 1000 ரூபா பார்க்குறதுக்கும் 10 பொருள் விற்று 100 ரூபாயா 1000 ரூபா பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து என்னென்னா 4 பொருளில் பிரித்து வச்சுருவோம். 1000 ரூபா லாபங்கிறத 4 பொருள் விற்றா 250 ரூபா இப்படி வந்துடும். ஒரே பொருளை வச்சுட்டு ஒரு ஆள் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது வந்து 70 ரூபாங்கன்னா 70 ரூபாலேயே நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க. இந்த போக்குவரத்து செலவெல்லாம் கம்மி பண்ணி எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கம்மியாக பண்ணி கொடுக்குறோம். ஓகே, நான் இன்னொரு தடவை சொல்லிடுங்கண்ணா, நம்ம கோயம்புத்தூரில் நம்ம ஸ்டார் ஃபேப்ரிகேஷன் எந்த ஏரியாவில் இருக்குது கரெக்டாக? ஸ்டார் ஃபேப்ரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு தெரியுது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க. ஓகே. கோயம்புத்தூர் உக்கடம், ஆத்துப்பாலம், இது பொள்ளாச்சி மேடுங்க. உக்கட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் தான் நம்மளுடைய டிஸ்டன்ஸு. பெரிய குளம் இருக்குங்க, குறிச்சி குளம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு. ஆமாம், ஆப்போசிட்டில் குளம். இன்னொன்று திருவள்ளுவர் சிலை பெருசாக இருக்குது. இது ரெண்டுமே வந்து லேண்ட்மார்க் மாதிரி, குளமும் திருவள்ளுவர் சிலையும். இங்கே வந்து கேட்டாலே சொல்லிடுவாங்க வண்டி கேட்குறதுன்னு. ஓகேண்ணா.